வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரலாறில் செகண்ட் லெசன் வந்து பார்ப்போம்ப்பா. மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அந்த லெசனில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம்ப்பா. இது அதாவது மனிதன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது நவீன மனிதனாக எப்படி வந்து மாறினா அந்த பரிணாம வளர்ச்சியை தான் நம்ம வந்து இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இந்த இதில் பாருங்கள், இந்த இந்த பிக்சரில் முதல்ல வந்து பாருங்கள், 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோற்றம். அதாவது முதல்ல வந்து புவியின் தோற்றம் வந்து எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னான்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் தான் புவியின் தோற்றம் வந்து இது ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். அதாவது மனிதன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து எப்போ நடந்தானா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தான் மனிதன் வந்து நடந்தான். அதே போல் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினான். அந்த மனிதன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் புவி எங்கும், அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து பரவினான். அதே போல் விவசாயம் வந்து வேளாண்மை வந்து எப்போ வந்து ஆரம்பித்தாங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வேளாண்மையை வந்து தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த டிஎன்பிசி கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ப்பா. இதை நோட் பண்ணிக்கோங்க. வேளாண்மை வந்து எந்த ஆண்டுகளுக்கு முன் வந்து தோன்றியது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 8000 ஆண்டுகளுக்கு முன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் வந்து எப்போ வந்ததுன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மேலே இருக்கிறது வந்து தற்கால மனிதன். இந்த இதை வந்து பாருங்களேன், அதாவது பூமி தோன்றி வந்து எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு? 460 கோடி ஆண்டு. அதே போல் அதாவது நடக்க கற்றுக்கிட்டது எப்போன்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே. அப்போ உலகம் பரவுனது எது? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு. வேளாண்மை எப்போ வந்துச்சுன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன் தான் வேளாண்மை வந்து தொடங்கியது. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதாவது சிந்துவெளி இந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து நாகரிகத்தின் தோற்றம் தானே. அந்த மாதிரி வந்து இந்த நாகரிகத்தின் தோற்றம் வந்து ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத 5000 ஆண்டுகளுக்கு முன் தான் தோன்றியது அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், இதில் வந்து என்ன இந்த லெசனில் இருக்கும்னா, ஒரு பாட்டியும் பேத்தியும் வந்து உரையாடல் வடிவமாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எக்ஸாமுக்கு வந்து முக்கியமான கண்டென்ட் மட்டும் பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து இந்த பாக்ஸ் வந்து முக்கியம்ப்பா. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். அதாவது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை எதை வச்சு நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும்னா, மானுடவியல் அப்புறம் வந்து என்னது தொல்லியல், இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து மனிதனின் பரிணாம வளர்ச்சியை வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து தொல்லியலில் கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் தொல்லியலில் கண்டுபிடிச்ச பொருள்னா அந்த காலத்தையே வந்து கணக்கிட்டு நமக்கு வந்து சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. மனித பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கி பயில முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அதாவது இந்த 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அதாவது 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மக்கள் வந்து பயிர் வளர்ப்பதும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது வேளாண்மை செஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்னென்னா, பாட்டியும் அந்த பேத்தியும் அந்த டைம் ட்ராவலில் மாதிரி போவாங்க. அந்த சூர்யா நடிச்சிருப்பார்ல 24ன்ட்டு அந்த படம் மாதிரி இவங்க வந்து அந்தந்த இயருக்கு வந்து போயிட்டு வருவாங்க. அந்த இதில் வந்து இதில் வந்து உரையாடல் வடிவமாக கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம வந்து எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் எதுவோ அதை மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டால் போதும். மித்தது எது வளவலன்னு வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அக்கால மனிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பயிர் வளர்ப்பிலும் கால்நடை வளர்ப்பிலும் அதாவது வேளாண்மை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்துங்கப்பா. இந்த பரிணாம வளர்ச்சி, மனித பரிணாம இந்த வளர்ச்சி நிலைகள் இதில் வந்து நான் செல்லில் வச்சு இதில் எடுக்கிறனால இதை வந்து இதை வந்து திருப்ப முடியல என்னால். இப்படி தான் திருப்ப முடியுது. வேணால் இதை இப்படி வச்சு சொல்கிறேன், ஆனால் வீடியோவில் வந்து எப்படி வருதுன்னு தெரியல. பாருங்கள்,
ஆஸ்ட்ரோலெப்திஸ் அவங்க வந்து என்னென்னா அது மனிதன் மற்றும் ஆஸ்ட்ரோலெப்திஸ் மனிதன் மற்றும் குரங்கின் பண்புடன் காணப்பட்டான், நடக்க கற்றுக்கொண்டான். யார் இந்த அதாவது இது குரங்கின் பண்புடன் காணப்பட்டானா, அதாவது குரங்கு மாதிரி இருப்பான் ஆனால் நடக்க கற்றுக்கொண்டவன் தான் யாருன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். நான் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்கள் விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீண்டு கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டான். கருவிகளை உருவாக்கினான். அதாவது ஹோமோஹெபிலிஸ் வந்து என்னென்னா, அதாவது நம்ம வந்து இந்த காலில் வந்து இந்த லேச கீழே ஏதாவது துணி எடுக்கிறதோ, ஒரு கோழி குண்டை எடுக்கிறதுக்கு காலில் வந்து இப்படி இது அந்த 2 விரலையும் இது விரிச்சிட்டு இது எப்படி எடுப்போம்ல, அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்களையும் விரல்கள் அதாவது கால் விரல் நீச்சி அடைந்தது அப்படி இது. அந்த மனிதன் என்னென்னா ஹோமோஹெபிலிஸ், அதாவது குரங்கோட காணப்பட்டான் ஆனால் நடக்க கற்றுக்கொண்டிருந்த இது யாருன்னா ஆஸ்ட்ரோபிதிகஸ். அது வந்து ஹோமோஹெபிலிஸ் வந்து இறுக பற்றுக்கொண்டான். நெக்ஸ்ட் வந்து நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்தான். நேராக இந்த ஹோமோ எரக்டக்ஸ் வந்து நேராக நிமிர்ந்து இருப்பானா, ஆனால் நெருப்பின் பயனை அறிந்திருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எது ஹோமோ எரக்டக்ஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதில் வந்து பொறுத்தவங்க கேட்பாங்க. இப்போ வந்து ஹோமோஹெபிலிஸ் என்ன ஹோமோ எரக்டக்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி வந்து பொறுத்துகளை வந்து பொறுத்த சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நேராக நிமிர்ந்தா நெருப்பை கண்டுபிடிச்சேன் ஏன்னா ஹோமோ எரக்டக்ஸ், நெருப்பை கண்டுபிடிச்சாலும் ஹோமோ எரக்டக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நியாண்டர்தால் பாருங்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து இருந்து வேறுபட்டவன், கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான், வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தான். இந்த இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வச்சிருந்தையான நியாண்டர்தால். அது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இறந்தவர்களை புதைப்பது யாருன்னா நியாண்டர்தால். இறந்தவர்களை வந்து புதைத்தன வந்து யாருன்னா நியாண்டர்தால். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து என்ன, நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிப்பது இது சமூகமாக வாழ்ந்தான். கரடு முரடான கருவிகளை வந்து பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறின யார் ஹோமோ சேப்பியன்ஸு. இவன் வந்து நவீன மனிதன். இந்த குரோமேக்னான்ஸ் வந்து என்ன, மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். மனித வாழ்வின் தொடக்கம் வந்து என்னென்னா கற்கருவிகளுடனும் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் குரோமேக்னான்ஸ் பாருங்கள். இறந்தவர்களை புதைக்கிறது யாருன்னா நியாண்டர்தால். இது நவீன மனிதன் யார் ஹோமோ சேப்பியன்ஸ். இது அந்த குத்திட்டி நெம்புகோல் இந்த கருவிகளை வந்து பயன்படுத்தி யாருன்னா குரோமேக்னான்ஸ். இவங்க வந்து குகையில் வந்து வாழ்ந்துருப்பாங்கப்பா. நோட் பண்ணிக்கோங்க. என்ன இந்த இதை வந்து பொறுத்துகளில் வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நாக்கு வந்து மடங்கலாக தான் நியாண்டர்தால் வந்து டக்குன்னு வந்து வராமல் ஸ்லிப் ஆயிடுச்சு, சாரிப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தகவல் பேழை பாருங்கள். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது எதுனா தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரம் அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான் இது உதவுகிறது. ஏன்னா அதை வச்சு தான் நான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை வந்து நம்ம வந்து கணக்கிடுறோம். அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியப்பா. மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சன்யா என்னும் இடத்தில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தன. இதை நோட் பண்ணிக்கோங்க. தான்சன்யா அந்த இடத்துல வந்து அந்த முன்னாடி வாழ்ந்திருப்பாங்கள்ல அவங்களுடைய காலடி தடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் கல் படுகைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன.
அவை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த அந்த பாதம் வந்து பதிஞ்சிருந்துச்சுல, அதை வந்து கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு வந்து உட்படுத்தப்பட்ட போது அதன் மூலமாக மானுடவியலாளர்கள் அதன் காலடி தடங்களை 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை என்று கண்டுபிடித்திருக்காங்க. எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க, அந்த தான்சனியாவில் இருக்கிற வந்து அந்த மனிதன் காலடி தடம் வந்து 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மானுடவியலாளர்கள் நோட் பண்ணிக்கோங்கப்பா. அப்புறம் மானுடவியல் வந்து மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது என்னன்னா மானுடவியல் அப்படிங்கிறத சொன்னாங்க. மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது, மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை படிப்பது என மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது எந்த வார்த்தையிலேருந்து இந்த மானுடவியல் என்கிற சொல் வந்து எந்த வார்த்தையிலேருந்து பெறப்பட்டனா கிரேக்க வார்த்தை. இது கூட கேட்பாங்க, மானுடவியல் வந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படிங்கிறது கேட்பாங்க. கிரேக்கம். இந்த ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் வந்து என்னன்னா இந்த மனிதன். லோகஸ் என்பது பொருள் அல்லது காரணம். இது எண்ணங்கள் அல்லது காரணம். எண்ணங்கள் அல்லது காரணம். லோகஸ் என்பது எண்ணங்கள் அல்லது காரணங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மானுடவியல் ஆய்வாளர் மனித குலத்தின் வளர்ச்சியும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றிய முழு விளக்கத்தை அடைவதற்கு முயல்கின்றனர். யாருன்னா மானுடவியலாளர்களாம் மனிதனை பற்றி வந்து ஃபுல் இது ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தாச்சு. இது வந்து குகையிலே வாழ கற்றுக்கொண்ட மனிதன் வந்து பாருங்கள், இந்த குரோக் மேக்னான்ஸு இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. குகையில் வாழ கற்றுக்கொண்ட அந்த பிக்சரில் சொன்னேன்னா அவங்க வந்து குகையில் வளர்ந்துருப்பாங்கன்னு. ஏன்னா இந்த குரோக் மேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கொடுத்தாங்க. இந்த குரோக் மேக்னான்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிரான்ஸில் வந்து லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைத்திருங்க. இவர்களிடம் வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது இவங்ககிட்டையும். இந்த ஹோமோ சேப்பியன்ஸும் வந்து இந்த இறந்தவர்கள் வந்து புதைக்கும் பழக்கம் வந்து வச்சுருந்தாங்க. அதே போல் இவங்களும் வச்சுருந்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது இவங்க எந்த இடத்துல குகையில் வாழ்ந்துருக்காங்கன்னா பிரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்துல தான் அவங்க வந்து குகையில் வந்து வாழ்ந்திருக்கான தொல்லிய சான்று வந்து கிடச்சிருக்கு. அப்படிங்கிற தொல்லியன்னா ஏதாவது குகையில் வாழ்ந்ததுக்கு உண்டான ஏதாவது பொருள் ஏதாவது கிடச்சிருக்கும், அதைத்தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிமிர்ந்த நிலை மற்ற இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது, பொருட்களை இறுக பற்றுவதற்கான வசதியாக கட்டைவிரலில் ஏற்பட்ட மாற்றங்கள், மூளை வளர்ச்சி. இதனால் அடுத்தடுத்த வந்து இது ஜென்ரேஷன் வளர்ச்சி அடைந்தது அதில் வந்து சொல்கிறாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதியில் வந்து குடியேறினான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து எங்கேருந்து இடம்பெயர்ந்தோன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து இடம்பெயர்ந்து உலகின் வந்து வெவ்வேறு பகுதிக்கு வந்து அப்படி இப்போ இது பரவிட்டாங்க. இந்த யாருன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நவீன மனிதனை விட கொஞ்சம் முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் தானே. அந்த பொருட்களை தேடி இந்த விவசாயம் பண்ண இப்படியே வந்து அலைஞ்சு அது ஃபுல்லாக வந்து பல பகுதிகளுக்கும் பரவிட்டாங்க அப்படிங்கிறத அதில் வந்து சொல்கிறாங்க. அவர்கள் வந்து வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்கள் வாழ்க்கை முறை மாறுபட்டது. வாழுமிடத்தின் வானிலை, காலநிலை மற்ற இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடலமைப்பும் தோலின் நிறமும் வேறுபட்டன. இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றின. ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றல்களை உருவாக்கியது. மக்கள் தொகை அதிகரித்தது. அதாவது இப்போ வந்து குளிர் பிரதேசத்துக்கு இந்த இது வெயிலான பிரதேசத்துக்கு இப்படின்னா போகலாம், வெயிலான பிரதேசத்துக்கு இந்த மாதிரி போகலாம். ஆப்பிரிக்கா சைடுனா கருப்பாக இருப்பாங்கல்ல, அது கருப்பாக வந்து அதாவது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றாப்புல மனிதர்களுடைய நிறமும் அவங்களுடைய வழக்கமும் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா. இந்த ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென் ஆப்பிரிக்கா. இவங்க வந்து இது ஃபஸ்ட்டு வந்து கிழக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்க என்ன. அடுத்து வந்து தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹோமோ எரக்டஸ் வந்து என்ன ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் வந்து யுரேசியானா ஐரோப்பா மற்றும் ஆசியா.
இந்த 2 பிளேஸுக்கும் இது பண்ணியிருப்பாங்க. இது குரோக் மேக்னாக்ஸ் வந்து பிரான்ஸு. ஏன்னா பிரான்ஸில் வந்து லாஸ்காஸ் என்னும் இடத்துல வந்து இவங்க வந்திருக்காங்களா. பீயிங் மனிதனா இந்த பேரில் வச்சு இவங்க வந்து சீனான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பீயிங் அங்கே தான் வந்து இந்த பேரெல்லாம் பீயிங் அந்த இங்கு வர மாதிரி ஒரு இந்த சைலண்ட் வேர்டு இருக்கிற மாதிரி வந்து நேம் வைப்பாங்க. அந்த நேமை பார்த்தாலே அவங்க வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். பீயிங் மனிதனா சீனா, ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா, ஹைட்டல்பர்க் மனிதன் வந்து எங்கன்னா லண்டன். இது இந்த இந்த யார் யார் எந்தெந்த வந்து நாட்டில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் வந்து வாசித்துட்டு இருக்குங்க. ஆஸ்ட்ரலோபிதீஸ் வந்து என்னென்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டதார் வந்து என்னென்னா யுரேசியான்னு அது ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோக்மேனாக்ஸ் வந்து பிரான்ஸு, பீயிங் வந்து சீனா, இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் வந்து லண்டன். இந்த டைட்டல் பார்க்குங்கிற மாதிரி இருக்குது, ஹைடல்பர்க்கு லண்டன். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு குழுவாக வந்து வாழ்வாங்க. அதில் வந்து 30 முதல் 40 பேர் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து தங்கள் உணவு தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பித்தனர். அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வந்து வேட்டையாடினார்கள். புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியும் அவர்கள், ஆனால் புலி வந்து அடித்து சாப்பிட்டு ஒரு விலங்கை வந்து அடித்து சாப்பிட்டு போட்டு போயிருக்கும்ல, அதையும் கூட அவங்க வந்து இது சாப்பிட்ருக்காங்கங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டனர். தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்குகளை தோண்டி எடுக்கிறது ஆகியவற்றிலும் ஈடுபட்டார்கள். காடுகளில் இருந்து தானியங்களை சேர்த்தன. காடுகளை வந்து தானியங்களை சேர்த்தாங்க. ஓரிடத்து உணவுப் பொருட்கள் வந்து கிடைப்பது நின்று விட்டால் அவர்கள் வந்து வேறு இடத்திற்கு வந்து சென்றார்கள். குளிர்லேருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல், அவங்க வந்து ஒரு விலங்கை வந்து அடித்து சாப்பிட்ருப்பாங்களா, அந்த தோலை வந்து அது வச்சு அதை வந்து குளிர்காலத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், அப்புறம் மரப்பட்டை, இலைகள் ஆகியவற்றை அவர்கள் ஆடைகளாக அணிந்தனர். அந்த பதப்படுத்த தோலை வந்து தானே இவங்க வந்து இந்த போட்டிருக்காங்க. இந்த பிக்சர்லேயே வந்து அப்படித்தான் தெரியும். பதப்படுத்த தோல் வந்து அந்த இந்த குழியிலாம் பாருங்கள், பதப்படுத்த தோல், அந்த இது இலை, அந்த மரப்பட்டை, இதை வந்து அவங்க வந்து உடைய அணிஞ்சிருந்துருக்காங்கங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது கட்கருவிகளும் ஆயுதங்களும். ஆதி காலத்தில் வேட்டையாடுவது தான் மனிதர்கள் முதன்மையான தொழிலாக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா மனிதன் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழுவாக வந்து அதில் வந்து 30-40 பேர் இருப்பாங்கன்னா, அவங்க வந்து இந்த பன்றி, இந்த மான் இதெல்லாம் வேட்டையாடுவாங்களாம். அப்புறம் புலியால் வந்து வேட்டையாடி ஒரு விலங்கு இறந்து கிடந்துச்சு, அதையும் வந்து சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க. ஒரு இடத்துல வந்து உணவுப் பொருட்கள் காலி ஆயிடுச்சுன்னா வேறு இடத்துக்கு வந்து இவங்க வந்து போயிருக்காங்க. அவங்க ஆடையை வந்து என்ன இது பயன்படுத்தியிருக்காங்கன்னா, குளிர் காலத்தில் வந்து அந்த விலங்கு தோல், மித்தத்தில் வந்து இந்த இலை இதெல்லாம் வச்சு அந்த ஆடையை வந்து அணிஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய முதன்மையான தொழில் வந்து எதுனா வேட்டையாடுதல், இது அப்படிங்கிறது அது சொல்லியிருக்காங்க. இது ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை வந்து கொல்வது வந்து அவங்களுக்கு வந்து கடினமாக இருந்துச்சு. அதனால வந்து இவங்க வந்து ஆயுதத்தை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவாக சென்று வேட்டையாடுதல் இருக்கு பாருங்களேன். அப்புறம் குழியை தோண்டி அது விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். இந்த 2 பிக்சரையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது கல்லை வந்து இப்போ வந்து குச்சியிலையும் கம்புலையும் வந்து அந்த விலங்கை வந்து அடித்து சாப்பிட்றது வந்து கடினம் தானே. அதனால அவங்க வந்து ஒரு இது வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினை அதை தீட்டி செதுக்குது. கல்லை வச்சுட்டு ஒரு கல்லை வச்சு மேலே ஒரு கல்லை வச்சு தட்டி அதை கூர்மையாக்குறது. அப்புறம் கூர்மையாக்கிட்டு அது கீழே வந்து பாருங்களேன், அந்த மரக்கட்டை அந்த இதுக்குள்ள கட்டையை வச்சு அப்படி கட்டி இது ஒரு அம்பு மாதிரி இந்த குத்திட்டு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த இது மாதிரி வந்து இது தயாரித்து வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆயுதங்கள் செய்ய சிக்குமுக்கு கற்கள் வந்து மிகவும் ஏற்றதாக இருந்தது. சிக்குமுக்கு கல்லை வச்சு தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ணியிருக்கா. அதே போல் நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கும் நெருப்பை உருவாக்குக்கு அந்த சிக்குமுக்கு கல்லத்தை அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கற்கருவி, இந்த பாக்ஸில் பாருங்கள், ஒரு கற்கருவியை உருவாக்க
இரு கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒரு கற்கருவியை வந்து உருவாக்க இரு கற்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதியை நீக்கவும் அதை கூர்மையான கருவியாக்கவும் இன்னொரு கல் சுத்தியல் போல வந்து இந்த கல் சுத்தியல் போல பயன்படுத்துது. இந்த அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்களேன், கீழே இருக்க கல்லை அதை வச்சு இன்னொரு கல்லை வச்சு அப்படி தட்டி 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 அது என்ன ஆக்குறது, ஷார்ப்பாக்குறது. அப்புறம் தான் அந்த 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 ஒரு கம்பை வச்சு இதில் வந்து இந்த கல்லை கட்டி இப்படி எரிஞ்சால் அந்த விலங்குக்கு வந்து கரெக்டாக போய் லேண்ட் ஆகிற மாதிரி, அந்த கரெக்டாக போய் குத்துற மாதிரி, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஆயுதங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இதை. அப்போ அதன் வலிமையும் தாங்கும் திறன், அதாவது சிக்கிமுக்கி கல் இருக்குல்ல, அந்த ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கற்கள் மிகவும் வந்து ஏற்றதாக இருந்தது. அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம். சிக்கிமுக்கி கற்களை தேடுவதில் மனிதன் வந்து பல மணி நேரம் வந்து செலவழித்தான். கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்வதுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசையாக மரக்கைப்பிடி அதை பொருத்தி தான் அவன் வந்து என்ன செஞ்சா, ஒவ்வொரு இதே வந்து அதை வந்து கோடாரி மாதிரி ஒரு இதை வந்து ஒரு மரக்கட்டையில் வந்து கல்லை வந்து நல்ல இந்த டானா ஷேப்பில் வந்து எல்லாம் எல் ஷேப்பில், இந்த டானா ஷேப்பில் வந்து அதை கட்டி வந்து கோடாரி மாதிரி இப்படி எரிஞ்சிருக்கிறது, அதெல்லாம் ஒரு அம்பு மாதிரி குத்திட்டு மாதிரி முனியில் வந்து கட்டி அதை அப்படியே வந்து விலங்கு மேலே வந்து எரிகிறது. இப்படியுமா முந்தைய கால மனிதன் வந்து வேட்டையாடி இருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னோர்களை கோடாரிகளை வந்து எதுக்கு பயன்படுத்திருக்காங்க, முன்னோர்கள் வந்து கோடாரிகளை மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை வந்து உரிக்கவும் பயன்படுத்திருக்காங்க. எது, கோடாரியை வச்சு அதை வச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, தொடக்க கால மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தார்கள். இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தொடக்கத்தில் வந்து மின்னலையும் நெருப்பையும் மின்னல் வந்ததுக்கப்புறம் காட்டில் வந்து திடீர்னு வந்து இது தீ பிடிக்கும்ல, அதை வச்சு அவங்க பயந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த காட்டில் இருக்கிற வந்து மிருகங்கள் வந்து செத்து கிடந்துரும்ல, இந்த நெருப்பில் வந்து வெந்து வந்து செத்து கிடந்திருக்கு. அப்போ அவங்க வந்து தற்செயலாக அந்த விலங்குகளை வந்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அது வந்து டேஸ்ட்டாகவும் அதை வந்து அதே போல் சாஃப்டாகவும் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நெருப்போட முக்கியத்துவத்தை வந்து இவன் வந்து அறிஞ்சுக்கிட்டான். அதைத்தான் அது வந்து சொல்கிறாங்க. தொடக்கத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தார்கள். மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கிய காட்டு விலங்குகள் வந்து இறந்திருக்கலாம். அவர்கள் அந்த விலங்குகளின் இறைச்சியை வந்து என்னென்ன சாப்பிட்ருக்காங்க. உண்டபோது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த நிகழ்வு அவர்களை நெருப்பு பற்றிய கூடுதலாக அறிந்து கொள்ள தூண்டியது. மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கல்லை வந்து பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையாடினா, அப்புறம் சிக்கிமுக்கி கல்லை வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்கள் காட்டு விலங்கிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும், சமைக்கவும், இரவு ஒளியை வந்து உருவாக்கும் நெருப்பை பயன்பட்டது. இவ்வாறு மனிதன் வாழ்வில் நெருப்பு இன்றியமையாத இடத்தை வந்து பிடித்தது அப்படிங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த நெருப்பு வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு மாவட்டத்தில் வந்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் இருக்கிற மாவட்டம் என்னென்னா நீலகிரி மாவட்டம். அந்த பாருங்களேன், இந்த பாக்ஸில் பாருங்கள், தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. அதாவது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் அந்த சிக்கிமுக்கி கல் இதை வச்சு இது பண்ணுவாங்களா, இல்லை அந்த ஒரு 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 கட்டையை வச்சு மேலே ஒரு குச்சியை வச்சு இப்படியே உரசுவாங்களா, அதை வச்சு நெருப்பு உண்டாக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்னைக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு சில கிராமத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது முக்கியம். நீலகிரி மாவட்டத்தில் தீப்பெட்டியை பயன்படுத்தாது எதுனா நீலகிரி மாவட்டம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மனிதர்கள் அடுத்த கண்டுபிடிப்பு என்னென்னா சக்கரம் என்றால் வந்து உனக்கு அடுத்த மனிதன் வந்து கண்டுபிடிப்பு என்னது சக்கரம்ன்ட்டு அந்த பாட்டி வந்து அந்த பேத்திக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து சக்கரம் கண்டுபிடிக்கப்படுது பாருங்களேன். இந்த சக்கரம் உருவாக்கம் மனித வரலாற்று ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. அந்த மலைகளிலிருந்து எப்படி வந்து சக்கரத்தை வந்து கண்டுபிடிச்சானா, மலையிலேருந்து கற்கள் வந்து உருண்டு வரதை பார்த்து, அப்போ இது நம்ம வந்து சக்கரம் அதை வச்சு தான் வந்து அவன் வந்து சக்கரத்தை வந்து உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பானை சேதம் மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டனர். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிதானது. ஏன்னா அந்த சக்கரத்தில் தானே வந்து பானை இது செய்வாங்க. அதனால சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது வந்து எளிதானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு மேலும் உறுதியை கொடுத்து அதில் வந்து பல வண்ணங்கள் தீட்டி அப்பயே வந்து பாருங்களேன்,
இது எவ்வளோ இதாக இருக்கும் அது டிசைனு, இலைகள், வேர்கள் இதை வச்சு வந்து கலர் கலராக வந்து அந்த பானையில் வந்து கலர் அடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கருப்பு, சிகப்பு இந்த மாதிரி பானைகள் வந்து இது அகழாய்வில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதில்ல. அதனால் அ இவங்க இந்த மாதிரி பண்ண இதுதான். அதுவும் இன்னைக்கும் வந்து நம்ம இப்போ உருவாக்குன கலர் கூட அது வந்து கொஞ்ச நாள் ஆனா போயிருது. ஆனா அந்த காலத்துல பாருங்களேன், அந்த பானையில இது அடிக்கிற கலர் மொதற்கொண்டு மாறாம அகழாய்வுலேருந்து கிடச்சிதுன்னா, அப்ப அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த நிறத்த கண்டுபிடிச்சு, இது பண்ணி அத டிசைன் குடுத்து பானைக்கு வந்து எவ்வளோ அழகூட்டி இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆனா சூப்பர் தான் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தை ஈர்ப்பது இது வந்து வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து பாருங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகையில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை வந்து ஓவியங்களில் இது இது அதாவது ஓவியங்களை வந்து சித்தரித்திருக்காங்க. பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வந்து வரையப்பட்டன. என்ன ஓவியம் தான் மேக்சிமம் இருந்துச்சுன்னா விலங்குகளின் ஓவியம் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் வந்து எங்கெங்கன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் இதில் வந்து கேட்பாங்க, தமிழ்நாட்டில் உள்ள பாறை ஓவியங்கள் என்னென்ன இடத்துல வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது கேட்பாங்க. எங்க பாருங்கள், கீழ்வளை, விழுப்புரம், உசிலம்பட்டி, மதுரை, குமுதிப்பதி, கோவை, மாவடிப்பு, கோவை, பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி. பொறிவரை வந்து கரிக்கையூர், நீலகிரியில் வந்து இந்த குகையில் வந்து இந்த ஓவியம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியம் கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மனித சமூகத்தின் முதல் கலை இது அந்த முதல் கலை என்னன்னா பானை செய்கிறதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. மனித சமூகத்தின் முதல் கலை என்னது? பானை செய்த அதுக்கு வந்து என்னது கலர் தீட்டியிருக்காங்க. இது அப்புறம் வந்து பாறை ஓவியங்கள் அவற்றை பதிவு பாறை ஓவியங்களும் அவற்றை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த முன்னாடி வந்து மனிதன் வந்து பேச முடியாது, அந்த பேச வந்து தெரியாதுல்ல, அவன் அதுக்காண்டி வந்து என்னென்னா சைகையிலையும் ஏதாவது ஒரு ஒலியை எழுப்புறது, அந்த ஒலியை எழுப்பி சைகைகள் வந்து காட்டுவான். அதைத்தான் வந்து இந்த பாறை ஓவியங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. பழங்கால பாறை ஓவியங்கள் இந்த இந்தியாவில் உள்ள பல பாறைகளும் குகையிலும் நாம் ஓவியங்களை காண முடியும். இந்த பாறை ஓவியங்களை கடந்த காலம் குறித்த சில செய்திகளை வந்து தெரிவிக்கின்றன. பாருங்க, நீ 750 இந்த குகையில ஏறத்தாழ 500 குகையில பாறை ஓவியங்கள் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா எவ்வளோ எத்தனை குகையில் வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். 750 குகையில் 500 குகையில் பாறை ஓவியம் வந்து காணப்படுகிறது. இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் உள்ளன. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் வந்து சித்தரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பேச முடியல, அதை இது பண்ண முடியல, அதான் மித்தபடி வந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆடுறது, இந்த ஆண்கள் பெண்கள் வேட்டையாடுறது, நடனம் ஆடுறது, குழந்தைகள் விளையாடுறது, இதெல்லாம் வந்து அந்த பாறை ஓவியத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த ஓவியங்கள் மூலமாக கடந்த கால வாழ்க்கை முறையை குறித்து நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத பாட்டி வந்து பேத்திக்கு சொல்கிறாங்க. வேட்டையாடுதலில் பல ஆபத்துகள் வந்து இருந்தன. மனிதர்கள் மலைப்பகுதியிலும் காடுகளின் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால் பல வகையான விலங்குகள் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வேட்டையாடிக்கிட்டே இருக்கையில் வந்து அப்போ விலங்குகள் வந்து எண்ணிக்கை வந்து குறையும்ல. அப்போ குறையில் வந்து அவங்க வந்து என்ன இது போதுமான வந்து இறைச்சி வந்து கிடைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த உணவுக்காக என்னென்னா காய்களையும் பழங்களையும் வந்து தேடி அதையும் சாப்பிட்ருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு கீழே வந்து அந்த கொட்டைகளை வந்து வீசியிருக்காங்க பார்த்துங்க. இந்த சுற்றிலும் வீசையெல்லாம் அப்போ வந்து இந்த வீசையெல்லாம் அப்போ வந்து இந்த ஆத்தோரமாக இருக்கிற வந்து அவங்க வீசின விதை வந்து நல்லா முளைய விட்டு நல்லா வளர்ந்து பழங்களை வந்து நிறையா கொடுத்துருக்கு. அப்போ அதையும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. மித்த இடத்துல வளர்றதை விட அந்த நீரோட்டம் அதிகமாக இருக்குதுல்ல, அந்த பக்கம் இருக்கிற வந்து விதையில வந்து செடி வந்து நல்லா வளருது. மித்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக வளர்றதை இவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆத்தோரத்தில் வந்து இவங்க வந்து இந்த இதை வந்து விவசாயம் பண்ணலாங்கிறத வந்து அந்த முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தானியங்களை வந்து சேகரித்து அந்த ஆற்றோரமாக இருக்கிறத வந்து விதைச்சி
அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சாப்பிட்ருக்காங்க. அதான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதர்கள் போதுமான இறைச்சி கிடைக்காததால் உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியதாயிற்று. இப்போது அவர்கள் தங்களை உணவு உருவாக்குவது குறித்த சிந்தனைக்கு வந்து வந்திருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு வந்து அதாங்க அவங்க தின்னு போட்ட அந்த அவங்க தின்ற பழங்களின் விதைகளும் கொட்டைகளும் மண்ணில் வீசப்பட்டன. சில நாட்களுக்கு பிறகு அந்த விதைகள் வந்து என்னது இது முளைவிட்டன. அவற்றிலிருந்து செடி வளர்வதை அவர்கள் தற்செயலாக கண்டார்கள். அனுபவத்தாலும் காரண காரியம் இது குறித்த அறிவாலும் அவர்கள் பயிர் வளர்ப்பு தொடர்பான அறிவை வந்து பெற்றார்கள். ஏன்னா அவங்க வந்து யோசித்துட்டாங்க. ஏன்னா ஆற்று பக்கத்தில் இந்த நீரோட்டம் அதிகமாக இருக்குதுல்ல, அந்த பக்கத்தில் இருக்கிற வந்து செடி வந்து வேகமாக வளருதையும் அதுக்கு தள்ளி வந்து விதைச்சிருப்பாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அதை வளருதையும் இவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிவை பெற்று தான் இவங்க வந்து ஒற்றை விதையிலேருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்கு வந்து காய்களையும் கனிகளையும் வழங்கும் என்பதை அவர்கள் அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. ஆற்றங்கரை நிலங்களில் விளைந்த விதைகள் எளிதாக முளைவிட்டதையும் மனிதர்கள் கண்டார்கள். நீர் நிறைந்த பகுதிகள் வந்து செடிகள் விரைவாக வளரும் என்பது அவர்கள் புரிந்தது. வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதில் வண்டல் மண்ணை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆத்தோரத்தில் இருக்கிற ஆத்தோரத்தமாக நம்ம வந்து என்ன விதைச்சாலும் அது வந்து வளர்ச்சியை கொடுக்குங்கிறதையும் நோட் பண்ணிட்டாங்க. மனிதர்கள் வந்து விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து மண்ணில் விதைத்தனர். அவை இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்வதை அவர்கள் கண்டனர். முறையாக விதைப்பதன் மூலம் அதிக அளவு உற்பத்தியை பெற முடியும் என்பது அவர்களுக்கு புரிந்தது. இதன் மூலம் விவசாயம் என்பது செயல்பட்டு வந்தது. அவர்கள் விலங்குகளை பழக்கி அவற்றுக்கு உணவு கொடுத்து அது வளர்த்து அவற்றையும் வந்து விவசாயத்தில் இது வந்து ஈடுபட்டாங்க. அதான் வந்து எரும மாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எருதுகள் விலங்குகளை வளர்ப்பது, அது எரும மாடுங்கிறப்ப எருதுகள்னா காளை மாடு, இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்க. விலங்குகளை வளர்ப்பது மனிதர்களின் வாழ்வு முக்கிய பகுதியானது. எருதுகள் வந்து உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. மாடுகள் வந்து உழுவதற்கு வந்து பயன்படுத்தப்பட்டன. எருதுகள் வந்து விவசாய வேலைகளை வந்து எளிதாக்குனது. வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வந்து அவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா வேட்டையாடினா உயிரை பணைய வச்சு அந்த வேட்டையாடின அவங்களும் இறப்பாங்க, சில விலங்குகளும் இறக்கும், அதை வந்து சாப்பிட்ருவாங்க மித்தவங்க. இந்த வேட்டையாடுறத ஈஸி வந்து என்னென்னா, ஏன்னா அது வந்து ஒரு விலங்கு வந்து துரத்திக்கிட்டே போகணும், அதில் வந்து சிரமம் இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, ஒரு இடத்துல வந்து விதைச்சமா தண்ணி ஊற்றி இது பண்ணலாம். அப்போ அந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தை குடியேறும்படி செய்தது. நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையாக சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கை வந்து தேவைப்பட்டன. ஏன்னா அளவுக்கு அதிகமாக, ஏன்னா அப்போ வந்து கம்மியாக இருந்திருப்பாங்க. செடியிலேருந்து வந்த இந்த பழங்கள் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குமோ, அப்போ வந்து சேமிக்க வைக்கவும் இது வச்சுக்கிட்டாங்க. பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்கின. பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து அமைஞ்சிருச்சு. இது கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதா விவசாயம் இன்னும் எளிதானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கலப்பை வந்து கண்டுபிடிச்சோன்னா விவசாயம் வந்து இன்னும் ஈஸியாக வந்து பண்ணிடலாம்ல, அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் நிலத்திலிருந்து தேவையற்ற புதர்களை வந்து அகற்றி அவற்றை எரித்து நிலத்தை தயார்படுத்துவதுடன் விவசாய பணி தொடங்கியது. அவர்கள் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செய்தார்கள். அந்நிலத்தை மண் வளம் குன்றிவிட்டு அவர்கள் வேறொரு பகுதிக்கு அதாவது ஒரு பகுதியில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதான் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறோம்னா தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஒரு மண் தன்மை வந்து இதாயிரும், சத்து வந்து குறைஞ்ச இது விவசாயம் வந்து பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஒரு இதை வந்து ஃபஸ்ட்டு நெல்லுன்னா அதுக்கப்புறம் தான் தானியம் வைங்க, இப்படி போட்டு இது பண்ணால் அந்த தானியம் வந்து விதைச்சோம்னா அந்த வேரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து மண்ணில் வந்து இருக்கும். அது வந்து அடுத்து வந்து நம்ம நெல் அடுத்து வந்து அறுவடை அடுத்து ஏதாவது ஒரு வந்து வேளாண்மை செய்யலாம், அது வந்து மண்ணுக்கு வந்து வளத்தை கொடுக்கும். அதனால வந்து நம்ம வந்து இப்படி இது கலப்பு விவசாயம் தான் நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து நெல் போடுறோமா, நெல்லை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதையவே போட்டுக்கிட்டே இருந்தால் மண்ணோட சத்து குறையுங்கிறாங்க. அதான் வந்து நம்ம அடுத்து வந்து வேறு அது இப்போ வந்து நெல் போட்டோம்னா அடுத்து வந்து தானியத்தை போடுறது, இப்படி மாற்றி ஏன்னா தானியத்தில் வந்து என்னென்னா வேர்களில் வந்து நைட்ரஜன் வந்து இருக்கும். அந்த இதில் நம்ம வந்து அந்த இதை வந்து வேரை வந்து நீக்காமல்
அதை வந்து கதிரை அறுத்துட்டு நம்ம வந்து அப்படியே இது பண்ணிட்டு மக்க செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்று வேறு ஏதாவது நம்ம வந்து விவசாயம் பண்ணோம்னா அது வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறத வந்து அவங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து தெரியல. இப்போ வந்து மண்ணோட அந்த இது போயிடுச்சுன்னா அவங்க வந்து அதை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு வந்து பாஸ் ஆகி போயிடுறாங்க. அப்படி வந்து அப்படி தான் அவங்க வந்து முன்னாடி வந்து விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிறையா பேத்துக்கு வந்து தெரிஞ்சிச்சு எப்படி அவங்களுக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து ஜென்ரேஷன் வந்து இதை வந்து என்ன செய்கிறது அப்படிங்கலாம் இப்படி இப்படி வேறு அதாவது இந்த இந்த பருப்பு இந்த தானியத்தை வந்து விதைச்சா மண்ணோட சத்து வந்து குறையாது அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து இது தெரிஞ்சிச்சு. முந்தைய காலத்தில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு வந்து அது தெரியாதுல்ல. மண்ணோட சத்து குறைஞ்சோன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வேறு இடத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படியே போயிடுவாங்க. ஒரு இடத்துல விட்டுட்டு மற்றொரு இடத்துக்கு வந்து இப்படி மாறி மாறி போயிடுவாங்க. நூற்றுவே தான் மேற்கொள்ளப்பட்டது. உற்பத்தி வந்து அதிகரித்த போது அவர்கள் தங்களது எதிர்கால தேவைக்காக விளைபொருட்கள் எதில் வந்து மண் வளம் குன்றிவிட்டு அவர்கள் வேறொரு பகுதிக்கு வந்து இடம்பெயர்ந்தனர். தொடக்கத்து விவசாயம் மனிதர்களின் உடனடி உணவு தேவையை வந்து நிறைவேற்றுவதாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த உற்பத்தி அதிகரித்த போது அவர்கள் தங்களது எதிர்கால தேவைக்காக விளைபொருட்களை சேமித்து வைக்கவும் தொடங்கினர். அதையும் வந்து இது அறிவை வந்து வளர்த்துக்கிட்டாங்க பாருங்களேன். பொருள் அதிகமானால் அவங்களுக்கு அப்போவே வந்து தெரிஞ்சுக்கும். ஒரு காலகட்டத்தில் இப்படி இது அதாவது பருவத்துக்கு தான் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா உள்ள பொருளை வந்து அதை வந்து அவங்க வந்து சேமித்து வைக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. மனிதர்கள் உடனடி உணவு தேவையை நிறைவேற்றுவதாக மேற்கொள்ளப்பட்டது. உற்பத்தி அதிகரித்த போது அவர்கள் தங்களது எதிர்கால தேவைக்காக விளைபொருட்களை சேமித்து வைக்கவும் தொடங்கினர். இவ்வாறு சேமிக்கப்பட்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்த காலத்தில் அவர்களுக்கு உதவின. இப்போ ஒரு பொருளோட அந்த 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 உற்பத்தி வந்து குறைந்த நேரத்தில் நம்ம சேமித்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவர்கள் தங்களும் அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நில விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே மனிதர்கள் வந்து ஆற்றங்கரையிலே நிலையாக தங்க முடிவெடுத்தார்கள். அதுக்கப்புறம் வந்து வீட்டு விலங்குகளை வந்து எப்படி பழக்கப்படுத்திருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நாய் தானே மோப்பம் முடிச்சு வந்து விலங்குகளை வந்து இப்போ மனிதன் கூட வந்து நாய் இருக்கலாம். நாய் வந்து மித்தவர்கள் வந்துச்சுன்னா அது வந்து குலைச்சி மனிதர்களுக்கும் அது எச்சரிக்கை செய்து அதை வந்து விரட்டவும் செய்தோம். அதை தெரிஞ்சுக்கிட்ட மனிதன் வந்து என்ன செய்யணும், நாய்களை வந்து வேட்டையாட போகையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதும் வைக்கிறதுமா வச்சுக்கிட்டான். நாய் தான் அவன் வந்து பழக்கப்படுத்தணும். இது விலங்கு எதுனா நாய். ரெண்டாவது தான் வந்து கோழி, ஆடு, பசு போன்றவற்றை வந்து அவரை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த வேளாண்மைக்காக கைவினை கலைஞருக்கான திறன்களை வளர்த்து கொண்டான். அதான் விவசாயத்தை கற்றுக்கொண்டதுன்னா கைவினை கலைகளுக்கான திறனை வளர்த்து கொண்டான். ஓரிடத்தை குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியது. இப்போது அவருக்கு தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் வந்து இருந்துச்சு. அவர்கள் கூடுதல் தானியங்களை பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு இதுதான் வந்து பண்டமாற்று முறை. இவங்க வந்து எவ்வளவுதான் சேமித்து வைப்பாங்க. இது சேமித்து வச்சாலும் அவங்க விளைவிச்ச பொருளை தானே அவங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இன்னொருத்தவங்க வந்து வேறு எது பயிர் வேளாண்மை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா இந்த கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறது, அவங்க இதை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறது. இப்போ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நெல்லோ இன்னொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பருப்போ தானியமோ எது வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். இவங்க இதை கொடுத்துட்டு அதுக்கு பதில் அவங்க இதை வாங்கிக்கிறது. இப்படி வந்து இது மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து பண்டமாற்று முறை. இந்த வழியில் தான் வந்து பண்டமாற்று முறை வந்து ஆரம்பமாயிடுச்சு. ஏன்னா இப்போ கூட வந்து நம்ம வந்து பாருங்கள், இந்த சைக்கிளில் வந்து பழைய இது வாங்குறாங்க. நம்ம பழசை கொடுத்துட்டு நம்ம இது டவரா இந்த இது மாவுவாளி, குடம், முறம் இதெல்லாம் வாங்குறோம்ல, இதுவும் வந்து ஒரு வகையில் வந்து பண்டமாற்று முறை. இது முறை தான். நெக்ஸ்ட்டு வந்து இதோட இவ்வாறு வந்து பண்டமாற்று முறை வந்து எல்லாம் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் பெருநகரம் தோன்றியன அப்படிங்கிறத இந்த லெசன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மீள்பார்வையை பார்த்துருவோம்ப்பா. மனித இன மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை வந்து பரிணாமம் என்கிறோம். மனித இனம் இந்த மாற்றங்களை அடைந்து மேம்பட்ட நிலையை நோக்கி படிப்படியாக வந்திருக்கு. இது பரிணாமம் அதைத்தான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து குடியேறினார்கள்.
மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்களின் துணையிடம் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் வந்து உருவாக்கினான். வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கு, உணவை சமைப்பதற்கு, இரவை இருட்டை போக்குவதற்கு மனிதன் நெருப்பை வந்து பயன்படுத்தினான். சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடி கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. பானை செய்வதை சக்கரம் எளிதாக்குகிறது. தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகிறது. தொடக்க கால மனிதர்களின் வந்து வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள நம்மளுக்கு வந்து என்னதான் எதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? பாறை ஓவியத்தை வச்சு தான் நம்ம இன்னமும் தெரிஞ்சுக்கிறோம். சரியான விடைய பாருங்கப்பா. பரிணாமத்தின் வழிமுறை பாருங்க படிப்படியானது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வேட்டையானா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்படி தானே வளர்ச்சி அடைஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளர்ச்சி இருந்துச்சு. அதில் தான் தான்சன்யா இந்த டாஸ் கண்டத்தில் உள்ளது, ஆப்பிரிக்கா கண்டத்தில், கிழக்கு ஆப்பிரிக்கா நம்ம படிச்சோம்ல. அந்த நெக்ஸ்ட்டு வந்து உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களும் உடல் உழைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஏன்னா தட்பவெப்ப நிலை மாற்றம். ஆமாம், காரணம் கரெக்ட் தானே. தட்பவெப்ப நிலைனாலதான் ஒருத்தன் வந்து குளிர் பிரதேசத்துக்கு போனால் அவன் வந்து ஒரு மாதிரியும், இது வெப்பம் அதிகமாக இருக்கிற பகுதிக்கு போனால் அவன் ஒரு மாதிரியும் தானே இருக்குதான். உடல் உழைப்புனா நிறத்திலும் மாற்றம் மறையாது இந்த மாதிரி தானே. அதனால தான் அதில் சொல்கிறாங்க. சரியான இணைய கண்டுபிடி. ஹோமோ எரக்டஸ் வந்து சிந்திக்கும் மனிதன். இதில் வந்து சரியான இணையம் வந்து என்ன? ஹோமோ எரக்டஸ் வந்து தான் சிந்திக்கும் மனிதன். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் வந்து என்னென்னா அந்த முகத்தின் முன்பக்க நீச்சி வந்து குறைந்து காணப்படும் அவனுக்கு. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து என்னென்னா இரு கால்கள் இருங்க சாரிப்பா, இந்த சரியான இணையில் வந்து எனக்கு வந்து எது ஆன்சர்னு தெரியல. இதில் வந்து ஆஸ்ட்ரோலோபிஸ் பாருங்களேன். இதில் வந்து அவன் வந்து அந்த குரங்கோட பண்பை வந்து பெற்றிருப்பான். ரெண்டாவது வந்து அவன் வந்து நடக்க கற்றுக்கொண்டான் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து என்னென்னா முன்பக்க தாடை வந்து இந்த முன்பக்க தாடை வந்து குறைஞ்சிருக்கும். அதே போல் அந்த இரு கால்களையும் வந்து பிடிச்சி வந்து இது பண்ணுவான். இந்த இருக பற்றுவதற்கு எசவா அந்த விரல் வந்து நீண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஹோமோ எரக்டஸ் வந்து தான் நேராக நிமிர்ந்த மனிதன். ஹோமோ செப்பியன்ஸ் வந்து நவீன மனிதன், அதாவது சிந்திக்கும் மனிதன். இதில் வந்து எதுவுமே பொருந்தாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஆனால் நான் வந்து இப்போ வந்து எடுத்துட்டு நான் முன்னாடி போய் பார்த்தேன். அது வந்து ஆஸ்ட்ரோலோபிதிஸ் வந்து என்னென்னா இது இந்த தாடை வந்து குரங்கு பண்போடு காணப்பட்டிருப்பான். அப்புறம் நடக்க கற்றுக்கொண்டான். ஹோமோ ஹெபிலிஸ் வந்து இருக பற்று எடுப்பாங்க, அந்த இது வந்துச்சு. ஆனால் இது ரெண்டாவது வந்து அது ஹோமோ எரக்டஸ் வந்து என்னென்னா நேராக நிமிர்ந்த மனிதன் போட்டிருந்துச்சு. ஹோமோ செப்பியன்ஸ் வந்து சிந்திக்கும் மனிதன், நவீன மனிதன்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஒரு ட்ரிப் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இல்லை எது கரெக்டுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து கோடிட்டடம் பார்ப்போம். தான்சன்யாவில் காணப்பட்ட தொடக்ககால மனிதர்களின் காலடி தடங்களை டாஸ் உலகின் பார்வைக்கு வந்து கொண்டு வந்தார்கள். யார்? மானுடவியலாளர்கள் அவங்க வந்து கொண்டு வந்தாங்களே. மானுடவியலாளர்கள் எழுதிக்குங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டாஸில் வாழ்க்கை நடத்தினர். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டாஸ் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், வேட்டையாடி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பழங்கால மனிதர்கள் முதன்மையான தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்த. சாரிப்பா இருங்கப்பா ஒரு நிமிஷம். கரெக்ட் தான்ப்பா. இது பழங்கால மனிதர்கள் முதன்மையான தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் ஆகும். டாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டது தான் விவசாயம் வந்து எளிதாக்கியது. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டாஸ் என்னும் இடத்தில் உள்ளதுன்னா காணப்படுங்கன்னா இந்த பொறிவரையில் வந்து இது இருக்குது. அந்த ஒரு ஓவியம் பாறை ஓவியம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த லெசன் வந்து முடியுதுப்பா. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அது நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.